தேவனுடைய செய்திக்காக ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை சேர்ந்து வாசிப்போம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு ஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். கர்த்ததாமே இந்த வேத பகுதியின் மூலமாக நம்மோடு பேசுவாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வேலையில நாங்கள் உம்முடைய வசனத்தை வாசித்திருக்கிறோம். இந்த வசனங்களின் வாயிலாக நீர் எங்களோட பேசும். உம்முடைய உவமைகளின் மூலமாக எங்களோட உம்முடைய பரலோகத்தின் சத்தியங்களை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது அதில் இருக்கிற அதிசயங்களை காணும்படியாய் எங்கள் கண்களை திறந்துள்ளபடியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருத்தரோடும் தனிப்பட்ட விதமாய் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வீரதுக்காக நன்றி, ஆசீர்வதிப்பீரதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வேத பகுதியை இப்பொழுது வாசித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக உவமைகள் மூலமாக ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் சத்தியங்களை வெளிப்படுத்தினார். அந்த உவமைகளில் இது ஒரு உவமை. இந்த உவமையில ஆண்டவர் சொல்றார், ஒரு வீட்டு எஜமான் இருக்கிறான். அந்த வீட்டு எஜமானுக்கு நிலம் இருக்கு. அந்த நிலத்துல அந்த வீட்டு எஜமான் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, நல்ல விதைய விதைக்கிறான். யாரை வச்சு விதைத்தான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாக, வேலைக்காரன் மூலமாக அதை விதைத்தான். விதைச்சிட்டாங்க. சில நாள் கழித்து பார்க்குறாங்க, அந்த விதை நல்லா இப்போ வளர்ந்து அதுல கதிர் விட்டுருச்சு, நல்ல கனி வந்துருச்சு. அந்த நேரத்தில் பார்த்தா அந்த விதையோடு சேர்ந்து இப்போ கோதுமையோடு சேர்ந்து என்ன இருக்கு, களையும் இருக்கு. இதை பார்த்த உடனே இந்த வேலைக்காரர்கள் ஓடி போய் அந்த வீட்டு எஜமான்கிட்ட போய் சொல்றாங்க, எஜமானே, ஆண்டவனே, நல்ல விதையை தானே நீங்க விதைத்தீங்க, பின்ன எப்படி களைகள் இதுல உண்டாயிடுச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே வீட்டு எஜமான் சொல்றாரு, அந்த களை விதைச்சது வேற ஒருத்தன். அவன் யாரு? சத்ரு வந்து விதைச்சான். எப்போ விதைச்சிட்டான்? ராத்திரி நேரத்துல, தூங்குற நேரத்துல என்ன செஞ்சுட்டான்? விதைச்சிட்டு போயிட்டான். இப்போ அடுத்தது இப்ப கேள்வி கேட்கறாங்க. இப்போ வேலைக்காரர் கேட்கறாங்க, எஜமானே, அப்போ அந்த களையை பிடுங்கிடலாமா? அப்போ எஜமான் சொன்னார், நோ நோ நோ, களையை மட்டும் பிடுங்காத. இப்போ களையை பிடுங்கினா நீ எதையும் சேர்த்து பிடுங்கிடுவ, கோதுமையும் சேர்த்து பிடுங்கிடுவ. இன்னும் கோதுமை இன்னும் நல்லா முதிர்ந்து அது அறுவடைக்கு ஒரு நேரம் இருக்கு. அந்த அறுவடையின் நேரம் வரைக்கும் விட்டுவிடு, நீ எதுவும் தொடாத அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே வேலைக்காரர்கள் அமைதியாயிட்டாங்க. அவங்க ஒன்றும் சொல்லல. அறுவடையின் நாட்கள் வந்துச்சு, அறுக்கப்பட்டுச்சு. உடனே அறுவடைக்கு போய் என்ன செஞ்சுட்டாரு, அந்த வீட்டு எஜமான் என்ன செய்தாருன்னா, அந்த அறுவடை அறுக்கிறவர்களை சொல்றாரு, நீங்க போங்க, போய் முதலாவது என்ன செய்யுங்க, களைகளை மட்டும் வெட்டி எடுத்து ஒரு அழகா கட்டி அது என்ன செஞ்சிருங்க, சுட்டரிச்சிருக்கிறதுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா கோதுமையை என்ன செய்யணும், களஞ்சியத்துல என்ன செய்யணும், சேர்த்து வைக்கணும்னு சொன்னார். நல்லா கவனிங்க. இந்த உவமையினுடைய அர்த்தத்தையும் ஆண்டவர் சொல்லாமல் இல்லை. கீழே 36ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பீர்கள் என்றால்,
இதனுடைய அர்த்தத்தையும் ஆண்டவர் யாருக்கு சொல்லிவிட்டார்? சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆனா இந்த உவமையை சொன்னது யாருக்கு? எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றார். ஆனா அர்த்தம் சீஷர்களுக்கு சொல்லப்பட்டது. முதல் இந்த உவமையின் மூலம் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் அப்படின்னு சொன்னா, நம்ம செய்தியை கேட்கிறோம். செய்தியை கேட்டுட்டு அதை எவ்வாறாக உள்வாங்குகிறோம், அதுல எந்த அளவுக்கு கற்றுக்கொள்ளும் எண்ணம் நமக்கு இருக்கிறது. இது எப்படி தெரிகிறது நமக்கு? இதனுடைய 36ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு எங்க போயிட்டாரு? வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் கனிகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். முதல் பாடம் நம்ம கத்துக்கணும். இந்த உவமையுடைய அர்த்தமும் அங்கே இருக்கு, அதனால நான் ரொம்ப விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா முதல் சத்தியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்ம தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம், ஆனா எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்கிறோம். தேவனுடைய வசனம் மிக மிக முக்கியமான ஒன்று. அதை கேட்கும்போது வெளியில தான் இயேசு பிரசங்கம் பண்ணினார், ஜனங்கள் மத்தியில பிரசங்கம் பண்ணினார். ஆனால் அந்த ஜனங்கள் கேட்டார்கள், போயிட்டாங்க. சீஷர்கள் அப்படி அல்ல. வீட்டுக்குள்ள வந்த பிறகு இயேசுவிடம் திருப்பி அதை எங்களுக்கு தெரிவியுங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள், அந்த உவமையின் என்ன அர்த்தம் என்பதை வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆழ்மையோடு தேவ சமூகத்துல கேட்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனங்களை ரொம்ப நேசிக்கிறான்னு சொன்னா, கேட்கிறதுல கவனமா இருக்கிறவர்கள். யாரெல்லாம் கேட்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறீங்களோ, கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ, அப்படிப்பட்டவர்களை தேவன் நேசிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை தன்னிடத்தில் வர அழைத்தார். அழைப்பு கொடுத்துட்டு அதோட நிக்கல. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். பாருங்க, ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை தன்னிடத்தில் அழைத்த பிறகு அவர்களுக்கு இன்னொரு அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்பு? என்னிடத்தில் வந்து கற்று கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் வளராததுக்கு காரணம், கனி கொடுக்கிற ஜீவியம் இல்லாததற்கு காரணம் என்னவென்று கேட்டீங்கன்னா, கற்றுக்கொள்ளுகிற எண்ணம் இல்லை. நாம் ஒரு மாணவனை போல தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து, ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி கேட்க நம்ம பழகணும். இயேசு இந்த உவமையை சொன்னார், ரொம்ப எளிய நடையில தான் சொன்னாரு, ஒன்னும் பெரிய கஷ்டமா இல்லை. ஒரு வீட்டெஜமானி இருந்தான், அவன் தன் நிலத்திலே நல்ல விதையை விதைத்தான். அந்த விதை வளர்ந்தது, கதிராய் வந்தது, இப்போ முதிர்ச்சி அடைகிற நிலையில வருது. திடீர்னு வேலைக்கார பாக்குறாங்க, அந்த பயிரோட சேர்ந்து கோதுமையோட சேர்ந்து களையும் வந்துருச்சுன்னு சிம்பிளா சொன்னாரு. இது புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமா? அப்படி அல்ல. ஆனா கூட நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. தேவனுடைய வசனத்துல ரொம்ப எளிமையான நடையில ஆண்டவர் பேசினாலும் அந்த எளிமையான நடையில ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது. நீங்க ஆழத்துல எவ்வளவு அதிகமா போறீங்களோ அப்போதான் நீங்க முத்துக்களை பெற முடியும், இல்லைன்னா முத்துக்களை பெற முடியாது. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சபையில வந்து தானே செய்தி கேட்டேன், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் சபையில வரும்ல அப்போ பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்க கூடாது. சபையிலிருந்து போன பிறகு கேட்ட செய்தியை மீண்டும் தேவ சமூகத்துல அமர்ந்து ஆண்டவர்ட்ட இன்னும் கேளுங்க, ஆண்டவரே இதுல இன்னும் என்ன சத்தியம் எனக்கு வைத்திருக்கிறீர், நான் வளருவதற்கு, நான் உம்முடைய சீஷனா இருப்பதற்கு
உண்மையே எப்பொழுதும் பின்பற்றுவதற்கு எனக்கு என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறீர், அது எனக்கு கற்றுத்தாங்கப்பா. இப்படி சொல்லி பாருங்க, கர்த்தர் எவ்வளவு பிரியமா இருப்பார். இயேசு தம்முடைய சீஷர்ல பார்த்து சொன்னார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நான் அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு மிகுதியான கனிகளை அவன் கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு இன்னொரு காரியத்தை சொன்னார், நீங்கள் என் சீஷராய் இருப்பீர். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு என்று சீஷர்களாக கடைசி பரியந்தவருக்கு இருக்கணும் அப்படி சொன்னா கற்றுக்கொள்ளுகிற சுபாவம் நமக்கு வேண்டும். வெளியில கேட்ட செய்தியை உங்கள் அறை வீட்டுக்குள் போய் ஆண்டு சமூகத்துல அந்தரங்கத்திலிருந்து தேவனை நோக்கி பாருங்க, அவர் உங்களோட பேசுவார், தமது சத்தியங்களை விளக்கி காட்டுவார். அநேக நபருக்கு வசன வெளிச்சம் இல்லை, ஆகவேதான் இன்னும் இருட்டிலே தடவி கொண்டே இருக்கிறார். நல்லா கவனிப்போம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல தெளிவான ஒரு பார்வை தேவை, தெளிவான ஒரு நடை தேவை. நாம் லக்கை நோக்கி தொடர்ந்து ஓட வேண்டும். அப்படி என்றால் முதல் காரியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், நாம் தேவ சமூகத்தில் கேட்கிற செய்தியை இந்த காதல கேட்டு அடுத்த காதல விட்டுறக்கூடாது. மாறாக அதை உள்வாங்கி கொண்டு தேவ பாதத்திலே அமர்ந்திருந்து இன்னும் ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி ஆண்டு சமூகத்துல ஜபிக்கிற பிள்ளைகளாக, வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இது முதல் பாடம் இயேசு இந்த ஓமையின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். சீஷர்கள் பாருங்க, எவ்வளவு நல்ல சீஷர்கள், ஆண்டவரோடையே இருக்கிறாங்க. ஆனா ஆண்டுட்டு போய், ஆண்டவரே எங்களுக்கு இது புரியல, கற்றுத்தாங்க. தேவன் நம்முடைய வாஞ்சை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டுட்டு ஒரு நாளும் போய் சொல்லிடுறாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிடுறாங்க. தெரியும் சொன்னா அதுக்கப்புறம் சொல்லி தரவே மாட்டாரு. ஒரு மாணவன் எது வரைக்கும் நல்ல மாணவனா இருப்பானா, எது வரைக்கும் கற்றுக்கொண்டே இருக்கிறானோ அப்போதான் நல்ல மாணவன். ஒரு நல்ல ஆசிரியர் கூட நல்ல ஆசிரியரா எப்ப இருப்பாங்கன்னா, கற்றுக்கொண்டே இருந்தா தான். கற்றுக்கொண்டே இருக்கும்போது தான் கற்றுக் கொடுக்க முடியும். நீங்களும் நானும் தேவ சமூகத்துல வரணும். என்ன செய்யணும்? கற்றுக்கொள்வதற்கு அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் ஊழியத்துல நல்ல கனி கொடுக்க முடியாததுக்கு காரணம், தேவன் விரும்புகிற வண்ணமா செய்ய முடியாததுக்கு காரணம், நம்ம கற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்லை. தேவ பாதத்துல எந்த மனிதன் அதிகமாய் உட்கார்ந்து கற்றுக்கொள்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய உன்னத சத்தியங்களை வெளிப்படுத்துவார், பரலோக ராஜ்யத்தின் சத்தியங்களை வெளிப்படுத்துவார். தேவனுக்கும் நமக்கும் நல்ல உறவு இருந்து கொண்டே இருக்கணும். அப்பதான் நம்ம ஆத்மாக்கு என்ன இருக்கு? இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. சரீரத்துக்கு இளைப்பாறுதல் பற்றி ஆண்டவர் பேசல. அது முதல்ல கூப்பிடும்போது சொன்னார், வாங்க வருத்தப்பட்டு பாருங்க, நீங்களெல்லாம் என்ன எடுத்து வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சரீரத்துக்குள்ள இளைப்பாறுதல் சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு மேலான ஒரு இளைப்பாறுதலை குறித்து பேசுகிறார். அது என்ன இளைப்பாறுதல்? நம்முடைய ஆத்துமாவுக்கான இளைப்பாறுதல். இதுதான் நம்ம நித்திய ஜீவனை வரைக்கும் அழைத்து செல்லும். ஆகவே முதல் இந்த சத்தியம், இந்த உவமையில தேவன் நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புறது என்னன்னா, நாம் தேவனோடு தனிமையில இருந்து கற்றுக்கொள்ள பழகணும். அப்போ ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசித்து அந்த அதிகாரத்தை வாசித்த பிறகு அதோட நிறைவடைந்துடாதீங்க. ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே இதுல இருந்து கற்றுத்தாங்க. ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் போது தேவன் வித்தியாசமான விதங்களிலே உங்களுக்கு தேவ சத்தியங்களை வெளிப்படுத்துவார். சோ இது முதல் பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. இரண்டாவது கவனிங்க, ஆண்டவர் இந்த சொல்ற இங்க ஒரு வீட்டெஜமான். அந்த வீட்டெஜமான் யாரு? நீங்க இதுக்கு அடுத்தது இயேசுவே இதனுடைய விளக்கத்தை சொல்றது நீங்க பாப்பீங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, வீட்டெஜமானுக்கு இயேசு சொல்றார், மனுஷகுமாரன் தான் அந்த வீட்டெஜமான். அப்போ மனுஷகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த வீட்டெஜமான். இந்த ஓமையினுடைய வீட்டெஜமான் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தலை. அவர்தான் இந்த உலகத்துக்கே அவர்தான் எஜமான். இரண்டாவது, அந்த வீட்டெஜமான் எதை விதைச்சாரு? நல்ல விதைய விதைச்சாரு. எங்க விதைச்சாரு? தன்னுடைய நிலத்துல விதைச்சாரு. தன்னுடைய நிலத்தை ஆண்டவர் எது குறிப்பிடுகிறார்? உலகம் என்று குறிப்பிடுகிறார். இன்னைக்கு தேவனுடைய நிலம் அது என்ன சொல்வது? உலகம் என்று சொல்லும்போது
உலகத்தில் இருக்கிற சபையை குறிக்கிறது. சுவிசேஷத்தினாலே சபைகள் உருவாயிற்று. ஆண்டவர் தம்முடைய சபையை ஸ்தாபித்துக் கொண்டே வருகிறார். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வந்துவிட்டது. இயேசுதான் சபைக்கு தலை. சரி, தம்முடைய சபையிலே அவர் யாரை விதைச்சிருக்காரு? நல்ல விதையை விதைச்சிருக்கிறார். நல்ல விதை எதை குறிக்கிறது? இயேசு தாமே சொல்றார், ராஜ்யத்தின் புத்திரர் அவர்கள்தான் நல்ல விதை. விதைக்கு வசனம் என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. ஆனா இங்க குறிப்பிடுகிற விதை ராஜ்யத்தின் புத்திரர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் வசனம் என்னும் விதையினாலே ஜனிப்பிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், அவர்களை தான் ஆண்டவர் ராஜ்யத்தின் புத்திரர் என்று என்கிறார். 1 பேதுரு அதனுடைய 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், ராஜ்யத்தின் புத்திரர் வசனத்தினால ஜனிப்பிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாமா? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்தவான்களை குறித்து சொல்றார். நீங்க எதனாலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினாலே நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். இவங்க தான் ராஜ்யத்தின் புத்திரர்கள். அப்ப இவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகு இவர்கள் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வசனம் இவங்களுக்குள்ளே கிரியை செய்தது. இவங்க இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். இவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள். இந்த நல்ல விதைதான் வளர்ந்து கோதுமையை கொடுத்தது. அப்போ கோதுமை எதை குறிக்கிறது? நீதிமானை குறிக்கிறதா இருக்கிறது. நீங்க மத்தேயு அதனுடைய 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அதிலே யோவான் ஸ்நானகன் சொல்வார், இந்த கோதுமை யார் என்று கேட்டா நீதிமான். நீதிமான். அப்படி கவனிச்சு பாருங்க, ராஜ்யத்தின் புத்திரருக்கு இன்னொரு பேர் என்னங்க? நீதிமான். இவங்க தேவனால் பிறந்தவர்கள், நீதி செய்கிறவர்கள். இது ராஜ்யத்தின் புத்திரர்கள். ஆனா இதுல அடுத்ததே நீங்க கவனிக்கிறீங்க, இந்த நல்ல விதை அந்த நிலத்திலே வளர்ந்து கொண்டே இருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப கதிர் கொடுத்துச்சு, கோதுமை இப்போ நல்லா விளைஞ்சு வருது. இந்த நேரத்துல தான் வேலைக்காரர் பாக்குறாங்க, என்னடா இது நல்ல பயிர் வருது, அதோடு சேர்ந்து இன்னும் ஏதோ ஒன்று வருதே, அது என்னது? களைகள். இந்த வேலைக்காரர்கள் யார்? அவங்க தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரர்கள். அவங்க தான் வேலையாட்கள். ஆண்டவர் தம்முடைய சபையிலே சில அதிகாரங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். தேவன் சபையில ஏற்படுத்தின அதிகாரங்களை இங்கு குறிக்கிறது. தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். இவங்களுக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்து, இவர்களுக்கு என்று தனி ஒரு வேலையை நிர்ணயித்து அந்த காரியத்தை அவங்களுக்கு செய்யும்படியாய் கொடுத்திருக்கிறார். இவங்க தான் இயேசு கிறிஸ்துவின் வேலையாட்கள், ஊழியக்காரர்கள். இன்னும் நீங்க வாசிப்பீங்க, உக்ரானக்காரர்கள் உண்டு, அதே போல உதவிக்காரர்கள் உண்டு, இன்னும் பல பேர் இந்த ஊழியக்காரர்களை வருவாங்க. இந்த ஊழியக்காரர்களை தேவன் சபையில வைத்திருக்கிறார். ஏன் சபையில வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த நீதிமானா இருக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த நீதிமான் அவர்களை பரிசுத்தத்தில் சீர் பண்ண வேண்டும், அவங்கள சீர்படுத்தணும், அவர்களை நீதிக்கென்று பழக்குவிக்க வேண்டும், அவர்களை சுவிசேஷ பணிக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும், சுவிசேஷ பணியை செய்ய வைக்க வேண்டும். இதுக்குதான் தேவன் இந்த ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். அது நீங்கள் எபேசியர் அதே 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறீர்கள். பரிசுத்தவான்கள் சீர் பரந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் தேவன் இவங்களை நியமித்திருக்கிறார். சரியா?
ஏற்படுத்தி இருக்கிறார், அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த வேலையாட்கள் இப்போ ஓடி வராங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க நல்ல விதையை தானே விதைச்சீங்க, எங்களை கொண்டு அதானே செய்ய வச்சீங்க. ஆனா திடீர்னு பாக்குறோம் என்ன இருக்குது, களையும் சேர்ந்திருக்கு. இந்த களைகள் யார்? இயேசு சொல்றாரு, இந்த களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். எப்படிப்பட்ட புத்திரர்? பொல்லாங்கனுடைய புத்திரர். இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா, இவர்களுடைய சுபாவத்தை சொல்லும்போது சொல்றாரு, இவர்கள் இடறல் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள். இவங்க இடறல் உண்டாக்குவாங்க, அக்கிரமத்தை நடப்பிப்பாங்க. இவங்க தான் கலை. இந்த கலையும் இந்த பயிரும் இந்த கோதுமையும் ரெண்டும் சேர்ந்து தான் வளருது. சேர்ந்து வளரும்போது தெரியவே தெரியாது. அதனாலதான் வேலைக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு அவங்க வியப்பா கேட்கிறாங்க. இந்த கலையும் கோதுமையும் அந்த ரெண்டுத்தையும் வச்சு பாத்தீங்கன்னா, அவங்க வளர்ற டைம் அந்த ஆரம்ப நிலையிலிருந்து பாத்தீங்கன்னா, பயிர் கொடுக்கிற அந்த கதிர் வர்றது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி வெளி தோற்றம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ளதான் பிரச்சனை. கலைகள் யார் விதைச்சான்னு சொல்லிட்டாரு? சத்ரு வந்து விதைத்தான். சத்ரு யாரு? பிசாசு வந்து விதைச்சிட்டான். பிசாசு அவன் விதைச்சிட்டு அவன் போயிட்டான். இந்த கதிரும் இந்த கலையும் அப்படியே வளர ஆரம்பித்தது. இப்பதான் வேலைக்காரர் கேட்கறாங்க, ஆண்டவரே நாங்க என்ன செய்ய? ஒன்னும் செய்ய வேண்டாம், நீ ஒன்னும் பிடுங்கவும் வேண்டாம், அதை அப்படியே வச்சிரு, அப்படியே வச்சு. உன் வேலை இல்ல, பிடுங்குற வேலை உன் வேலை கிடையாது, விட்டுரு. அவங்களையும் வீட்டு ஜமான் குற்றப்படுத்தல. நல்ல கவனிங்க, கலையை எப்போ விதைச்சான் தெரியுமா? 25 வருஷத்தை கவனிங்க. மனுஷர் நித்திரை பண்ணுகையில். மனுஷர் நித்திரை பண்ணு. இந்த மனுஷர் யார்? அதான் வேலையாட்கள். நல்லா கவனிச்சு பாருங்களேன். வேலையாட்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு. ஆனா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? கொஞ்சம் தூங்கிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அதை குற்றப்படுத்தினார்னு நினைக்கிறீங்க? இல்ல. சில விஷயங்கள் நம்முடைய பலத்துக்கு மிஞ்சினது, அதெல்லாம் நம்ம எதுவும் செய்ய முடியாது. நித்திரை என்பது நிறைய காரியத்தை குறிக்கும். ஆவிக்குரிய சோம்பலை குறிக்கும். அதனால நித்திரை எல்லாத்துக்கும் இது பொருந்தும் சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல அப்படி அவர்கள் சோம்பல் உள்ளவர்களா இருந்தால் தேவன் எங்க கடிந்து கொண்டிருப்பாரு. ஆனா கடிந்து கொள்ளல, அவங்க கிட்ட ஒண்ணும் சொல்லல. ஏன்னா இவங்க வாஞ்சியோடு வராங்க. ஆண்டவரே எப்படி இது நடந்துச்சுன்னு கேட்கறாங்க. அப்படின்னா இவங்க எப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள்? உண்மையுள்ள ஊழியக்காரர்கள். ஆனா உண்மையுள்ள ஊழியக்காரர்களா இருந்தாலும் அவங்களுக்கு சில பலவீனங்கள் உண்டு என்பதை நாம் மறந்துட கூடாது. அதனாலதான் சபையில விசுவாசிகளே பரிசுத்தத்தில் சொல்லுங்க சீர் பொருந்த பண்ணணும். அதுக்குதான் யாரை வச்சிருக்காரு? பரிசுத்தத்தில் சீர் பொருந்த அதே சுபாவத்துடைய ஒரு ஊழியக்காரர் வச்சிருக்காரு. ஆனா நம்ம வாஞ்சலாம் என்ன இருக்கணும்? பரிசுத்தம், 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 பரிசுத்தம். இதுல மட்டும் குறையக்கூடாது. நம்ம பரிசுத்தத்தை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்முடைய ஆராதனை, நம்முடைய சேவை எல்லாம் பயத்தோடும் பக்தியோடும் இருக்கணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அப்படி செய்கிறவர்கள் அநேகர் பலவீனத்தோட இருக்காங்க. ஏன்னா இந்த மாம்சம் கொஞ்சம் பலவீனமானது, ஆனா ஆவியோ உற்சாகம் உள்ளது. பாருங்க, இந்த வேலையாட்கள், இந்த ஊழியக்காரர் ஆவியில உற்சாகமா இருக்காங்க. ஆனா அடுத்தது கொஞ்சம் சரீரத்துல பலவீனமா இருக்குங்க. அதனால்தான் இங்க ஆண்டவர் வேலைக்காரரை பார்த்து கடிந்து கொள்ளல, விட்டுட்டார். நீங்க தூங்குனீங்கப்பா. நீங்க தூங்குற டைம்ல யார் வந்து விதைச்சிட்டா? சத்ரு வந்து விதைச்சிட்டான். அப்ப நம்ம எல்லாரும் அடுத்த ஒரு பாடத்தை கவனிக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற ஒரு பரிசுத்தவான்களும் பூர்ணத்தை அடையவில்லை, பூர்ணத்தை நோக்கி நடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான
எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். இரண்டாவது ஒரு பாடம் இந்த உவமையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். வேலையாட்கள் இயேசுவினுடைய வேலையாட்கள் தான், இயேசுவால் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட வேலையாட்கள். ஆனால் அந்த வேலையாட்கள் கூட, அந்த ஊழியக்காரர்கள் கூட பலவீனமானவர்கள், பாடுள்ள மனுஷர்கள். யாக்கோபு சொல்லும்போது சொல்வார், எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன், நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன், நம்மை போல பலவீனமுள்ள ஒரு மனுஷன் தான். ஆனால் இந்த வேலையாட்களுடைய அடுத்த தன்மையும் நீங்க கவனிக்கணும். இந்த வேலையாட்கள் பலவீனமானவர்கள் தான், பாடுள்ளவர்கள் தான், சில குறைபாடுகளை இருக்கிறவர்கள் தான். ஆனா பரிசுத்தத்தில் பூர்ணத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து அதற்காக தீவிரமாய் பிரயாசம் எடுக்கிற வேலையாட்கள் என்பதை மறந்துவிடவே கூடாது. அதனால நம்ம நினைச்சக்கூடாது லைசன்ஸ் குறை இருக்கு, பலவீனம் இருக்கு, லைசன்ஸ் எடுத்துடக்கூடாது. இங்க நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார், பவுல் கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்லி கற்றுக் கொடுக்கிறாரு? நாம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவனுக்கு நமக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரு? நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு என்கிட்ட வந்துட்டேன்னா நான் உன் கூட வாசம் பண்ணுவேன், நீ என் பிள்ளையா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் உன் தகப்பனா இருப்பேன் அப்படின்னா அந்த வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டவர்களாய் பரிசுத்தத்தை தேவ பயபக்தியோட பூர்ணப்படுத்த நம் பிரயாசங்கள் எடுக்க வேண்டும். இப்படி நம்ம எடுப்போம் என்றால் ஆண்டவர் நம்மளை குற்றப்படுத்தவே மாட்டார். ஒரு நாள் சொல்ல மாட்டார், உன்னுடைய குறையினால்தான்ப்பா, உன்னுடைய தப்புனால்தான் களை உள்ள வந்துருச்சுன்னு சொல்லவே மாட்டார். ஆனா அநேக நேரங்கள இந்த களை உள்ள வந்த உடனே, கலையை பார்த்த உடனே வேலையாட்களுக்கு ஒரே வியப்பு மட்டும் இல்ல, அடுத்தது கேட்கறாங்க, ஆண்டவரே நாங்க அது பிடுங்கி போட்டுட்டா. இந்த தீவிரம் காட்டுவாங்க பாருங்க. ஆண்டவர் சொன்ன நோ நோ, கலையா இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். நீ அதை புடுங்கி போடும்போது என்ன ஆகும்னா, நல்ல கோதுமை கூட பாலாய் போயிரும்பா. நிறைய நேரங்களில் நம்ம சரி செய்யணும்னு நினைச்சு நம்ம இந்த காரியத்தெல்லாம் அப்படியே நீக்கிடுவோம்னு நினைச்சு நம்ம மாம்ச யுக்தியில ஞானத்துல செயல்பட்டா அநேக நேரங்கள்ல நாம் நன்மைக்கு பதிலாக தீமை தான் செய்வோம். இன்னைக்கு நிறைய யூடியூப்ல விமர்சகர்கள் எழும்பிட்டாங்க, கிரிட்டிக்ஸ், கிரிட்டிசிசம் பண்றவங்க எக்கச்சக்கமான மக்கள் எழும்பிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த கிரிட்டிசிசம் எல்லாம் கர்த்தர் தான் அனுப்பிச்சாருன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு இந்த உவமையை கொஞ்சம் படிச்சிருக்கணும். பரிசுத்தவான்கள் எல்லாரும் இந்த உலகத்துல ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கதான் செய்யுது. அதுக்குன்னு சொல்லிட்டு உபதேச பிள்ளைகள் எல்லாம் நான் ஆதரிக்கணும்னு சொல்லல. சில காரியங்களை நம்ம சொல்லாம இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம நல்லது சொல்றோம்னு சொல்லிட்டு செஞ்சு அநேக நேரங்கள் என்ன செய்யறோம்? கோதுமையையும் சாகடிச்சிடும். களைய மட்டும் எடுக்கல, சேர்த்து எதையும் பிடிங்கிட்டோம், கோதுமையும் பிடிங்கிட்டோம். அந்த கோதுமை யாரு? நல்ல விதை, ராஜ்யத்தின் புத்திரர். அந்த ராஜ்யத்தின் புத்திரரை கூட தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஒரு தடையா இருக்கிறோம். அப்படி மட்டும் ஒரு நாளும் மாறிடவே கூடாது. அதனாலதான் இயேசு வேலையாட்களை பற்றி சொல்லணும், அவசரப்பட்டுறாத. சில நேரங்களில் சில பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கும். என்ன பக்தி வைராக்கியம்? கர்த்தருக்காக, சபைக்காக பக்தி வைராக்கியம். நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை. ஆனா அந்த பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஞானம் உள்ள பக்தி விருத்தியா, அறிவுள்ள பக்தி விருத்தியா இருக்கணும். அறிவற்றதா இருக்கக்கூடாது, புத்தியீனமான பக்தி வைராக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முந்தி இருந்ததெல்லாம் புத்தியீனமான பக்தி வைராக்கியம். அதனால அவர் ராஜ்யத்தின் புத்திரர்களை அநேக பேர் துன்பப்படுத்தினார். அவர் நன்மை செய்யல, தீமை செஞ்சாரு. ஆனா அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கார்? நான் யெகோவா தேவனுக்கு நன்மை செய்கிறேன். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் அடிமையாய் மாறிவிட்டாரோ அன்னைக்கு ஒரு நாளும் இந்த வேலையை செய்யல, கலையை பிடுங்குற வேலையை பார்க்கல. அவர் என்ன பார்த்தாருன்னா, ஆண்டருக்கு எப்படி உண்மையா ஜீவிப்பது, என்னையே பானபலியாக ஊற்றக்கூட நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்றாரு. அப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலாய் மாறினார்.
எதுக்கு நான் சொல்றேன்? நிறைய நேரங்கள்ல நம்முடைய சொந்த ஞானத்தினால, மனுஷ ஞானத்தினால, சொந்த மாம்ச பலத்தினால அந்த கலையை எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தவறு செய்வீங்க. அங்க கோதுமை மணியும் பாதிக்கப்படும் என்பதை மறந்துவிடவே கூடாது. இது 2வது சத்தியம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 3வது காரியத்தை கவனிங்க. இந்த கோதுமை மணி உங்களுக்கு நீதிமான் என்று சொன்னேன். ஆனா இந்த கலைகள் இவங்க யாருன்னு சொல்றாரு ஆண்டவர்? பொல்லாங்கனுடைய புத்திரர். அப்ப பொல்லாங்கனுடைய புத்திரர். சத்ரு எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் மோசமானவன். அவன் பொய்யன். பொய்க்கு பிதா. யோவான் 8ஆம் அதிகாரம் 43 வசனம் 44 வசனத்தை வாசித்தீங்கன்னா இயேசு சொன்னார், பிசாசு யாரு? பொய்யன். பொய்க்கு பிதாவா இருக்கிறான். பிசாசு எப்பவுமே கீழ்ப்படியாமை, பொய், மாய்மாலம் இதெல்லாம் விதைச்சிட்டு தான் இருப்பான். இப்படிப்பட்டவர்களை உள்ள வைப்பான். நல்லா கவனிக்கணும். கலைகள் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அது பொல்லாங்கனின் புத்திரர். இன்னொரு சொல்ல போனா இவங்களுடைய தன்மைகள் என்ன சொல்றாரு? அக்கிரமம் செய்கிறவர்கள், இடறல் செய்கிறவர்கள். 2 காரியத்தை நல்லா கவனிங்க. பாருங்க 41ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடறல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து. அப்போ இந்த கலைகள் யாரு? அக்கிரமம் செய்கிறவர்கள், சகல இடறல்களையும் செய்கிறவர்கள். சகல அக்கிரமம், சகல இடர்கள் எங்க செய்யறாங்க? அவருடைய நிலத்துல, அவருடைய சபையில செய்யறாங்க. இந்த கலைகள் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய காரியம். இன்னொரு விதத்துல சொல்லப்போனா, இந்த கலைகள் யாருன்னு கேட்டா, தேவ சித்தத்தை செய்யாதவர்கள். தேவனுடைய வசனத்தை கேட்பாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்ற அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. ஏன் அப்படி சொல்லிட்டாரு? இவங்க ஆணுடைய சித்தத்தை செய்வதற்கு முழு மனசு ஒப்பு கொடுக்கல. இந்த கலைகள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கலைகளுடைய ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இது தன்னலம் மிக்கதா இருக்கும். ஓசியா அதனுடைய 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். கவனிங்க, தன்னலம் எதெல்லாம் கலையா மாறும் சொன்னா, எந்த மனிதன் தன்னலவாதியா இருக்கானோ, சுயநலம் கருதி இருக்கிறானோ, அவன் கலையா தான் மாறுவான். அதே போல எந்த மனிதனுடைய வாழ்க்கையில கசப்பு கலந்து இருக்குதோ, மன்னிக்கு சுபாவம் இல்ல, அவன் கலையா தான் இருப்பான். கொஞ்சம் வாசிங்க, உபாகமம் அதனுடைய 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய திராட்சை செடி சோதோமிலும் கொமோரா நிலங்களிலும் பயிரான திராட்சை செடியிலும் தாழ்ந்த ஜாதியா இருக்கிறது. அவைகளின் பழங்கள் எப்படியா பித்தும் அவைகளின் குலைகள் கசப்புமா இருக்குது. அந்த கலை வளர 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 தெரியாது. ஆனா அது கனி கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அந்த கனி எப்படிப்பட்ட கனியா இருக்கும் தெரியுமா? கசப்பு கலந்த கனியா இருக்கும். அதனால மற்றவர்களுக்கு லாபமே இல்லை. இது வளரும் போதே எப்படி வளர்ந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, தன்னலத்தோடு தான் வளர்ந்துச்சு.
இன்னொரு காரியத்தை சொல்றேன். புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, மாம்சத்துக்குரிய கிரியைகளை உள் அடக்கி உள்ளவன் களையாதான் இருப்பான். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினவைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல கவனித்து பாருங்க. மாம்சத்திற்குரிய கிரியைகளை நடப்பிக்கிறவர்கள் இவங்க கலைகள். இவங்க உண்மையா இல்லாததுனால, தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால, நீதியை நடப்பிக்காததுனால இவங்க வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கிறது. நம்ம சபைக்குள்ள வாரோம், கோதுமை மணியா இருக்குமா கலையா இருக்குமா நம்ம தான் நிதானிச்சு பார்க்கணும். இது எது வரைக்கும் தெரியாதுன்னு கேட்டீங்கன்னா, அறுப்புக்குன்னு ஒரு நாள் இருக்கு, அது வரைக்கும் தெரியாது. ஆனா நமக்கு தெரியும், வெளியில உள்ளவங்களுக்கு தெரியாது. இந்த கலைகள் தன்னலம் உள்ளதாய், மாய்மால தன்மை உடையதாய் காணப்படுகிறது. இவங்ககிட்ட கீழ்ப்படிதலே காணவே நீங்க மாட்டீங்க. இந்த வசனம் கேட்பாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. இவங்க இன்னொன்னு சொல்ல போனா, தேவனுடைய நன்மையெல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க, ஆனா அதை மறுதலிச்சிருவாங்க. ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்க. எபிரேயர் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்பதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். நல்ல கவனிங்க, இதுதான் கலைகள். ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகள் எல்லாம் பெற்றிருக்காங்க, ருசிச்சிருக்காங்க. உலகத்தின் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசிச்சிட்டாங்க. ஆனா கூட மறுதலித்து போனவர்கள், இயேசுவை அவமானப்படுத்தினவர்கள் கலைகள் இவர்கள் தான். அப்போ எல்லா அவிசுவாசிகளும் கலைகள் கிடையாது. இந்த கலைகள் யாருன்னு கேட்டா, துணிகரமாக தேவனுடைய நன்மையை பெற்று தேவனுடைய நல் வார்த்தைகள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையில ருசித்து பார்த்த பிறகு அத மறுதலிக்கிறாங்க பாருங்க. இயேசுவ உலகத்தின் காரியத்துக்காக மறுதலித்து போகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் கலைகள். அப்போ இந்த கலைகள் வளர தேவன் விட்டுருவார். இந்த கலைகள் வளர்ந்து 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 என்ன செய்யும் அப்படி சொன்னா, இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. ஆண்டவர் எது வரைக்கும் நியமிச்சிருக்காருன்னா, ஒரு அறுக்கிற ஒரு நேரம் இருக்கு, அது வரைக்கும் விட்டு வச்சிருக்காரு. இந்த அறுப்பு எதை குறிக்குது? உலகத்தின் முடிவை குறிக்கிறதா இருக்கிறது. உலகத்தின் முடிவுல தான் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போறார். அப்போ இன்னொன்னு ஒரு சத்தியத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த சபை, இந்த உலகத்துல இருக்க எந்த சபையிலும் நீங்க என்ன காண முடியாது, பெர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அது உங்க தவறு. இருக்காது. வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளை குறித்து வாசிக்கிறோம். 7 சபைகளுக்கும் ஆவியானவர் என்ன சொல்றாரு? உங்ககிட்ட இந்த குறை உண்டு, உங்ககிட்ட இந்த குறை உண்டு சொன்னாரா? சோ ஒரு சபையும் இந்த உலகத்துல தம்பட்ட அடிச்சுக்க முடியாது, நான் ஃபுல்லி பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நான் மீண்டும் மீண்டும் சொல்ற மாதிரி நம்ம பூர்ணத்தை நோக்கி கடந்து போகிறோம். ஆவியானவர் நமக்கு தம்முடைய குறையை கற்றுக் கொடுப்பார். ராஜ்யத்தின் புத்திரர்கள் யார் தெரியுமா? நீதிமான்கள் யார் தெரியுமா? உணர்வுள்ளவர்கள். குற்றத்தை சொன்னா இது தப்புப்பா அப்படின்னு சொன்னா உடனே உணர்வடைந்து அந்த தப்புக்காக மனஸ்தாபப்பட்டு
ஆண்டவரே என்னை மன்னிச்சு என்னை இன்னும் பரிசுத்தமாக்கும்னு கெஞ்சுறவங்க தான் நீதிமான். துன்மார்க்கன் அப்படி இல்ல. ஆண்டவருடைய வசனத்தை கேட்பான், முதுகுக்கு பின்னாடி தள்ளிடுவான். அவன் அக்கிரமம் செய்வான், உணர்வற்றவனா இருப்பான். ஆகவே நம்ம ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக்கணும். எந்த சபை இந்த உலகத்தை என்ன கிடையாது, நான் பரிபூர்ணம் சொல்ல யாருக்கும் தகுதி இல்லை. எங்கேயாவது ஒரு பிள்ளை இருக்கும், ஒரு குறை இருக்கும். ஆனா அதை கண்டுட்டு நம்ம தேவனை பார்க்காம விட்டுறக்கூடாது. நம்ம யாரதான் பார்க்கணும்? வீட்டு எஜமானதான் பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த ஆலயம், இது தேவனுடைய வீடு. இந்த வீட்டுக்கு எஜமான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை மாத்திரம் நம் பார்த்து நம்முடைய கண்களை அவர் மேலே பதித்து வைத்து விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாகிய நேச கர்த்தரை மாத்திரம் பார்த்து நம்முடைய ஓட்டத்தை எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓடணும். எப்படி ஓடணும்? பொறுமையோடு. இந்த பொறுமையில தான் என்ன செய்யணும்? அவசரப்பட்டுறக்கூடாது. ஏதாவது கலையை பிடிக்கலாமா நினைச்சிடக்கூடாது. அப்படிலாம் பிடிக்கிறாதீங்க. அடுத்தது பாருங்க, அறுப்பின் அந்த நாள் உலகத்தின் முடிவை குறிக்கிறதா. உலகத்தின் முடிவு ஒரு நாள் வரப்போகுதுங்க. யோவான் அந்த காட்சி எப்படி பார்க்கறது கவனிங்க. வாசிங்க வெளிப்படுத்தல் அதனுடைய 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். நல்ல கவனிங்க. அறுப்பு, உலகத்தின் முடிவு. அந்த நேரத்துல தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். அப்ப நியாயம் தீர்க்கும் போதுதான் களைய தனியா எடுப்பார், கோதுமைய தனியா எடுப்பார். பாருங்க, வெள்ளை சிங்காசனம் ஒன்று இருந்தது. இயேசு ராஜாதி ராஜாவாக வீட்டிருக்க போகிறார். அன்னைக்கு அக்கிரமம் செய்கிறவர்கள், இடரல் செய்கிறவர்கள், இவர்களுக்கு தேவன் நியாயம் தீர்ப்பார். நீதிமான்களுக்கு தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும்படியான ஒரு அழைப்பை கொடுப்பார். ஒரு பெரிய நல்ல தீர்ப்பை கொடுக்க போகிறார். அப்போ அறுப்பு ராஜ்யத்தின் முடிவாய் இருக்கிறது. ஆனா இந்த அறுப்பின் வேலையை தேவன் வேலையாட்களுக்கு கொடுக்கல. யாருக்கு கொடுத்துட்டாரு? தேவதூதர்களுக்கு கொடுத்துட்டாரு. இதுதான் ஆண்டவர் செய்யற நல்ல காரியம். பாருங்க, ஆண்டவர் ஞானம் உள்ள தேவன். ஆண்டவர் தன்னுடைய வேலையாட்களுக்கு அந்த வேலையை கொடுக்கல. நீங்க போய் கோதுமையெல்லாம் சேர்த்துட்டு வாங்கன்னு சொல்ல, அல்டா அந்த களைகளை பிடுங்குங்கன்னு சொல்ல, அறுக்கிறவர்கள் தம்முடைய தேவதூதர்களை அனுப்புறாரு. நீங்க போங்கப்பா. ஏன் சொல்லுங்க? தேவதூதர்களுக்கு பாரபட்சமே கிடையாது. இப்ப என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்வேன்? கரெக்டா என் சபை விசுவாசியை பார்ப்பேன். ஆண்டவரே கிருபையாயிரும் தனியா வேறு பிரிச்சுவேன். அந்த வேலை யார் செய்ய மாட்டார்? ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர், பாரபட்சம் பார்க்காதவர். அவருக்கு அந்த வேலைக்கு பொறுப்பு யார் கொடுத்திருக்காரு? தேவதூதர்களுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுக்குறாரு. அப்ப தேவதூதர்கள் போய் என்ன செய்வாங்க? அந்த எல்லாம் முதல்ல எதை போய் பிடிங்கிட்டு வருவாங்கன்னா களையை தான். களையை பிடுங்கி அப்படியே அதை கெட்டி எங்க தூக்கி போட போறாங்க? அக்னி சூளையில போட போறாங்க. இந்த அக்னி சூளை நரகத்தை குறிக்கிறதா இருக்கிறது. வாசிங்க வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே
பங்கடைவார்கள் என்றார். அப்போ அந்த அக்கினி சூளை எதை குறிக்கிறது? நரகத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அது எப்படிப்பட்டதா இருக்குதா? வசனம் சொல்லுது, அக்கினியும் கந்தகமும் எரிகிற ஒரு அக்கினி கடல். எவ்வளோ எவ்வளவு கொடூரமான ஒரு இடம் பாருங்களேன், மோசமான இடம். வசனம் சொல்லுகிறது, அங்க யாரெல்லாம் தள்ளப்படுகிறார்களோ அவங்களுடைய புழு சாவது இல்லையா, அவங்க வேதனை குறைவது இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப துக்ககரமான ஒரு இடம் அது. அது தேவன் யாருக்குன்னு வைத்திருந்தார்? இந்த கலைகளுக்கு இல்ல, இந்த கலையை விதைச்சானே அந்த பொல்லாத பிசாசுக்கு தான் அதை வச்சிருந்தாரு. நரகத்தை யாருக்காக உருவாக்கினார்? பிசாசுக்கும் அவன் தூதனுக்கும் தான் உருவாக்கினார். ஆனா பிசாசு தன்னோட சேர்ந்து யாரையும் சேர்த்துட்டு வந்துட்டான்? இந்த கலைகளையும் சேர்த்துட்டு வந்துட்டான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு மாம்சத்தின் கிரியைகளை சுட்டி காட்டினேன். அந்த மாம்சத்தின் கிரியைகளை செய்தவர்கள் தான் எங்க இருக்காங்க? இப்போ அக்னி கடல்ல தள்ளப்பட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. தேவதூதர்கள் இந்த வேலையை செய்ய போறாங்க. எப்போ செய்வாங்க? வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு நடக்கும். தேவன் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவார், இவன் குற்றவாளி, இவன் குற்றவாளின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவார். முடிஞ்சிருச்சு. தேவதூதர்கள் டக்குன்னு கொண்டு போய் என்ன செஞ்சுருவாங்க? போட்டுருவாங்க. ஆனா அடுத்தது ஒரு நல்ல செய்தி இருக்கு. என்னது? கோதுமையை மட்டும் எங்க சேர்ப்பாங்களா? தேவதூதர்கள் அதெல்லாம் சேர்த்து களஞ்சியத்துல போய் சேர்ப்பாங்க. களஞ்சியம் எதை குறிக்கிறது? பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது இருக்கு. பரலோக ராஜ்யம் தான் களஞ்சியம். அப்ப தேவன் தம்முடைய இடத்திலே தம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்கிறவர்களா இருக்கிறார். பாருங்க, அந்த இடத்துல சேரும் போது அவங்களுக்கு பாருங்க எப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்னா, 43ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நீதிமானுடைய ஒரு நல்ல ஒரு நிலையை கவனிங்க. பூமியில இருக்கும்போது இந்த ராஜ்யத்தின் புத்திரர் பயங்கரமா ஜனங்களுக்கு முன்பாக பிரகாசித்ததே நமக்கு தெரியல. பிரகாசிப்பார்கள் உண்மைதான். ஆனா அவர்கள் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்களா இல்ல. இந்த உலகம் நம்ம நேசிக்குமா, நம்மளை பகைக்குமா? பகைக்கும்ல. ஏன் இந்த உலகம் நம்மளை பகைக்கும் அப்படின்னு சொன்னா, இயேசு அதனுடைய பதில் சொன்னார். நீங்களா நீதிமான் தான், உண்மைதான். இந்த பூமியில தான் சபையில தான் வைக்கப்பட்டிருக்கீங்க, அது உண்மைதான். ஆனால் இயேசு அதுக்குள்ள விளக்கத்தை எவ்வளவு அழகா சொல்றார் கவனிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. சபையில, இந்த உலகத்தில் உள்ள சபையில இருக்கிற ராஜ்யத்தின் புத்திரர்கள் இந்த உலகத்துல இருக்கும் நாட்களிலே இந்த உலகத்தால் பகைக்கப்படுவார்கள். ஏன்னா இந்த சபைக்கு தலையாகிய இயேசுவையே இந்த உலகம் பகைத்தது. அப்போ நமக்கு இந்த உலகத்துல பாடுகள் தான் இருக்குது, உண்மைதான். ஆனா யோசித்து பாருங்களேன், ஒரு நாள் உலகத்தின் முடிவு வரும். இயேசு வருவார். அன்றைக்கு தம்முடைய பரிசுத்தவான்களை, தம்முடைய ராஜ்யத்தின் புத்திரர்களை அவர் எப்படி சேர்த்துக் கொள்வார்? அன்போடு சேர்த்துக் கொள்வார், மகிழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்வார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்திலே எப்படி பிரகாசிப்பாங்க? சூரியனை போல பிரகாசிப்பாங்க. ஹல்லேலூயா! எவ்வளவு அற்புதமான காட்சின்னு கவனிங்க. அன்றைக்கு பரலோகம் நம்மை அங்கீகரிக்கும், பரலோகம் நம்மை ஏற்றுக்கொள்ளும். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுவோம். அப்படிப்பட்ட நீதிமானா நாம வாழணும். எங்க வாழணும்? இந்த பூலோகத்துல வாழணும். நமக்கு இந்த பூலோகத்துல பாடுகள் வரலாம், துன்பம் வரலாம், கஷ்டம் வரலாம். கவலைப்படாதீங்க. இயேசுவையே இந்த உலகம் நேசிக்கல, என்ன எப்படி நேசிக்கும்? ஆகவே நான் என் எஜமானாகிய இயேசுவுக்கு இந்த உலகத்துல நல்ல ஒரு வேலையாளனாய், நல்ல ஒரு ஊழியக்காரனாய், நல்ல பிள்ளையாய் இந்த உலகத்துல நான் வாழ்ந்து, சாட்சியா வாழ்ந்து நான் ஜீவிப்பேன். அப்ப முடிவுல தேவனுடைய நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம பிரவேசிப்போம். அதுதான் இயேசு இங்க நல்ல ஒரு செய்தியை யாருக்கு கொடுக்கிறார்னா, நீதிமான்களுக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்ட பிறகு கூட பாருங்க, ஆணுடைய அன்பை இந்த உவமை எப்படி காட்டுது அப்படின்னு சொன்னா, இதுதான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன் நான் செய்தி. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் நீதிமான்களுக்கு பரலோகம், துன்மார்க்கருக்கோ அந்த கலைகளுக்கோ எங்க நரகம் சொல்லிட்டார்ல. கொஞ்சம் கஷ்டமா இருக்குது கேட்கறதுக்குல. இரக்கமுள்ள தேவன் தான், அன்புள்ள தேவன் தான், நீதியுள்ள தேவனும் அவர். ஆனா அவர் இந்த உலகத்திலேயே நம்ம வைக்கும் பொழுதே இந்த கலைகள் கோதுமையாய் மாறாதான்னு இயங்குகிறார்.
நம்ம எல்லாருக்கும் இது பொருந்துகிற ஒரு சத்தியம். நமக்குள்ளேயும் கலையை வளர விட்டுறக்கூடாது. ஆண்டு சொல்றாரு, மகனே மகளே, நீ கோதுமை மணியை உன்னை பாதுகாத்துக்கோ. அதுக்கு ஒரு நல்ல சத்தியத்தை சொல்றாரு. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவுள். என்ன கேட்கிறதற்கு? இப்ப இந்த ஓமையில ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? ராஜ்யத்தின் புத்திரர் யாருன்னு சொல்லிட்டாரு. இந்த ஓமையில பொல்லாங்கனின் புத்திரர் யாருன்னு சொல்லிட்டாரு. ரெண்டும் சொல்லிட்டாரு. ராஜ்யத்தின் புத்திரருக்கு கடைசியில உலகத்தின் முடிவுல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு. அதே போல பொல்லாங்கனின் புத்திரருக்கு உலகத்தின் முடிவுல நடக்க போற அந்த பெரிய தண்டனைய நியாய தீர்ப்பையும் சொல்லிட்டாரு. கோபாக்கனையும் சொல்லிட்டாரு. இப்ப சொல்றாரு, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கணும். இந்த சத்தியத்தை கேட்டுட்டோம். இப்போ கூட மனம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டாரு. இப்போ கூட உனக்கு சான்ஸ் இருக்குப்பா. இப்போ கூட சான்ஸ் இருக்கு. இதுவே அனுகிரக காலம். இதுவே ரட்சணிய நாள். அதை தவற விடாத. தவற விட்டுட்டேன்னா உனக்கு நியாய தீர்ப்பு. இந்த உலகத்துல இருக்கும்போது காது கொடுத்து கேட்டுட்டேனா ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. ஒருவேளை அது கலையை போல வளர்ந்துட்டே இருக்கலாம். அந்த கலையை கூட கோதுமையாய் மாற்ற என் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. இது கடைசி சத்தியம். இந்த ஓமையில கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவுள். நமக்கெல்லாம் கேட்கிறதுக்கு காது இருக்கா? காது இருந்துச்சுன்னா இப்பவுமே தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவரே, என் குறைகள் இது, என்னை மன்னிச்சிருங்க, என்னை உம்முடைய பிள்ளையா மாற்றுங்க, ராஜ்யத்தின் புத்திரரா மாற்றுங்க, நீதி செய்கிறவனா மாற்றுங்க. நான் தேவனால் பிறந்தவன், ஆகவே நீதி செய்வேன், நான் ஒரு நாள் அநீதிக்கு கை கொடுக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து வாழ நம்ம தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. நம்ம எல்லாம் தீர்மானத்தை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா?